இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட். நாளைக்கு அது ஒரு பிரேக் அவுட் இல்ல பிரேக் டவுன் கிடைக்குமா? டீடைல்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் இம்ப்ரெஸ். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 லெவலுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் 9:15 கேண்டலுக்கே பார்த்தீங்கன்னா அதை ஒரு ரீடெஸ்ட் பண்ணியாச்சு. ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 100 பாயிண்ட் அப்சைட் மொமெண்டம். அது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக சப்ளை ஜோன் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்க 24,450 அந்த ஏரியாவில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நிஃப்டியில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 235 பாயிண்ட். இந்த 235 பாயிண்ட்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100-120 பாயிண்ட் மேலே போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி எக்ஸாக்டாக அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட டாப் சைடில் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். 24,337 அதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும்போது 24,450 அதுக்கு மேலே இருக்கும்போது 24,571 இது வரைக்கும் மார்க்கெட் மேலே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் 24,337 கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா இது வந்து நோ ட்ரேட் ஜோன். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆயிருக்கு. இங்க கன்சாலிடேஷன் இருக்கு, இங்க கன்சாலிடேஷன் இருக்கு. அப்படிங்கும்போது பையர்ஸ் வந்து இந்த பிரைஸுக்கு கீழே மார்க்கெட்டை அலோவ் பண்றது கொஞ்சம் ரிஸ்க். நாளைக்கு எக்ஸ்பிரி டேங்காட்டி மேபி சான்சஸ் இருக்கலாம். அப்போ 24,337 இருந்து 24,261 இந்த ஏரியால மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ணிட்டு 24,261 கட் பண்ணி கீழே வரும்போது இந்த கீ லெவல் அப்படின்னு நம்ம ஃப்ரைடே சொல்லியிருந்தோம்லங்க, அந்த கீ லெவல் வரைக்கும் மினிமம் வரலாம். அது 24,150. இந்த 24,150 கட் பண்ணும்போது 24,077 அப்படிங்கிற லெவலுக்கு வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து டவுன் சைடு. அப் சைடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 450, இன்னத்தோட ஹை அதை பிரேக் அவுட் பண்ணும்போது 24,571. ஓகேங்களா? இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா மேபி சைட்வேஸ் மார்க்கெட்டாக போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 337 261 இதுக்குள்ள ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகும்போது நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிருந்தோங்க. ஸோ இதை நோ ட்ரேட் ஜோனா மார்க் பண்ணிருங்க. இந்த நோ ட்ரேட் ஜோன்ல நாளைக்கு மார்க்கெட் டிராவல் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறத தவிர்க்கலாங்க. அதுக்கு மேல இருக்கும்போது நம்ம அடுத்தடுத்த டார்கெட்ஸ்க்கு கால் சைடோ இல்ல கீழே வந்ததுன்னா புட் சைடோ என்ட்ரி எடுக்கிறது ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நிஃப்டி எப்படி டிராவல் ஆயிருக்கோ அதே ஏரியால ரெண்டு சப்ளை ஜோன், அதாவது இது சப்போர்ட் ஜோன் மாதிரி இப்போ ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஜோன்ல இருந்து இந்த ஜோன் வரைக்கும் அதுக்குள்ளதான் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பியும் இந்த சப்ளை ஜோன் வரைக்கும் போகலாம். அது ஒரு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் 56,174 பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரி, அதாவது பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரிக்குள்ள 55,500 அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணனா, இல்லை மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் போகுது அப்படின்னா 56,923 கட் பண்ணும்போது 57,500 57,783 இந்த லெவல் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஸோ நம்ம நோ ட்ரேட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம்லங்க, அந்த நோ ட்ரேட் ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் ஏரியாவை அவாய்ட் பண்ணிடலாங்க. இந்த கன்சாலிடேஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,670 இருந்து 56,480 இந்த ஏரியால ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிடலாம். இது வந்து நோ ட்ரேட் ஜோனா மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே போகும்போது நம்ம கால் சைட் போகலாம், இதுக்கு கீழே வரும்போது புட் சைட் போகலாம். ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா டார்கெட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அப்படிங்கும்போது மேக்ஸிமம் சைட்வேஸ் இருக்கிற மார்க்கெட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூம்ஸும் பெருசாக எதுவும் சப்போர்ட் பண்ணலை இன்னைக்கு. ஸோ எல்லா பெரிய பிக் பிளேயர்ஸும் தேர் வெயிட்டிங் ஃபார் சம் டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போகலாமா இல்லை கீழே கொண்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி பிளானிங் இருக்கலாங்க. ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த 0.5 லெவல் நம்ம சொன்னோம்லங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 24,261 கட் பண்ணி கீழே நாளைக்கு பாடி க்ளோஸ் வச்சாங்கன்னா திருப்பியும் நம்ம 23,800 வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பிரேக் அவுட்னு லாஸ்ட் வீக்ல கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வீக்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதை கட் பண்ணி க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சப்போஸ் இதை கட் பண்ணி பாடி க்ளோஸ் வைக்கும்போது நம்ம திருப்பியும் ஒரு ரீடெஸ்ட் வந்து 23,850 ரீடெஸ்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கும்போது இதை கட் பண்ணும்போது இந்த நோ ட்ரேட் ஜோனை கட் பண்ணும்போது நம்ம புட் சைடு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குவான்டிட்டி லெவல்ஸ் எக்ஸ்பிரியில் குவான்டிட்டி லெவல்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கும் போது அது செல்லர் மார்க்கெட்டாக மாறும். செல்லர் மார்க்கெட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு டிகே மட்டும் தான் ஆகும், பெருசாக மொமெண்டம் எதுவும் கிடைக்காது. அப்படிங்கும்போது நிறைய குவான்டிட்டி எடுக்கும்போது லாஸ்ட்டாக வந்து கொண்டு வரலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை பிளான் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.